மனுஷன் எங்க போய் பாட்டு சத்தத்தை கேட்டிருக்காரு பார்த்தீங்களா? இவ்வளவுக்கு இவர் காடை வீட்டமா எடுத்து வச்சுக்கிட்டாங்க. எடுத்து வச்சுக்கிட்ட பிற்பாடு இவர் காடை உள்ள சொன்னீங்கன்னா அது பாடிக்கிட்டு இருக்கு. அதை கேட்டு அதை ரசிச்சிருக்காரு. காசு இல்லாத கதை நடக்காதுன்றார். 4 மணிக்கு அந்த பொண்ணு மேக்கப் பண்ண இவருக்கு என்ன வந்துச்சு? யோசிக்க வேண்டாமா? நம்ம அது பாவம், அது ஏதோ ஒரு ஆசைக்கு செஞ்சிருக்கு, இருந்துட்டு போகுது. இவர் முழிச்சாருன்னா பேசாம தூங்க வேண்டியதானே. அதையும் உத்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு ஒரு பாடு என்னம்மா இந்நேரமா அப்படின்னு கேட்டு அது எக்ஸ்கியூஸ் மீன்னு வேற கேட்டாராம். அப்ப இப்படி கேட்டுட்டாருன்னா என்ன மாறுங்க பாருங்களேன். இப்ப இவ்வளவுலாம் இருந்தா எது அர்த்தம் அப்படின்றாரு. இதுக்கு பின்ன இருக்கிறது பணம் யாங்கிறார். அது இல்லாமல் வாழ்க்கை நகராது. எதுவானாலும் சரி, பணம் இல்லாதவன் பிணமா போயிடுவான். ஆக காசு வேணும் நிற்கிறார். இந்த பக்கத்துல தாய்மார்கள் அவர் பேச பேச சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்படி இருந்தா இங்கேயே இந்த கூத்துனா இவர் வீட்டுல என்ன பாடுபடுவாரு. அதான் சில ஆளு வீடுகள்ல இல்லாமே தெரியுது. வாங்க திருமதி கவிதா ஜவஹர், வாங்க. சொந்த பந்தம் தான், வாங்க. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, பெருந்திரளாக கூடியிருக்கிற உடன்குடி வாழ் உடன்பிறப்புகளே, இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற எஃப்எம்ஐ சேர்ந்த நண்பர்களே, ஐடியல் நிறுவனத்தை சார்ந்த ஆன்றோர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எதிரணியிலிருந்து ராஜ்குமார் சார் வந்தாங்க, ரொம்ப நல்லா பேசினாங்க. அதுவும் வந்ததுல இருந்து இந்த பெண்கள் மூஞ்சிகளையா பாத்துக்கிட்டே வருவார் போல. இவருக்கு வேற வேலை வெட்டியே இல்ல போல. மேக்கப் போடுறீங்களே, அது எவ்வளவு பணம் தெரியுமா? என்னையா பணம் வந்துட போகுது? நீங்க அள்ளி அள்ளி அப்படின்னு பவுடர் டப்பாவோட அதிகமாயிர போகுது. 2 நாளைக்கு ஒரு பவுடர் டப்பா அவருக்கு காலி ஆகுது. நடுவர் இல்ல உறிஞ்சதுலயும் ஊத்துறதுலயுமா ஆகிறத விட என்ன பாடு. நாங்க மேக்கப் போடுறோம்னு சொல்றீங்களே, குடும்பத்தின் எத்தனையோ பிரச்சனைகளை வெளி வீட்டுக்கு தெரியாமல் மேக்கப் போட்டு மறைக்கிறோமே, அதை பற்றி என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா? வேண்டாம், சும்மா முகத்துக்கு போடுற மேக்கப்பே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எக்ஸ்கியூஸ் மீ, ரயில்ல போனா நீங்க எங்க இறங்கணுமோ அங்க இறங்கி போற வழிய பாருங்கய்யா. எதிர்த்த பெருத்துல யாரு உட்காந்துருக்கா, பக்கத்து பெருத்துல எந்த பாட்டி படுத்திருக்கு, நீங்க எங்க போகணும் அதுல வேற இவருக்கு. ஏன் அந்த பொம்பளைக்கு போக தெரியாதா? என்னைக்காவது உங்க மனைவிய உள்ள கொண்டு போய் பஸ் ஸ்டாப்ல ஒரு உதவி செய்யலாம் தேவை இல்லங்கய்யா உங்க உதவிய. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எங்க போகணும்? ஏர்லி மார்னிங் கல்யாணமா? இல்லன்னா என்ன செய்ய போறீங்க நீங்க? இத தெரிஞ்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன அநியாயம் பாருங்க. அது மட்டும் இல்லாம அவ்வளவு நேரம் அந்த பொம்பளையவே பார்த்துட்டு இருந்துட்டு 5 நிமிஷம் எனக்கே பார்க்க சகிக்கலையே பெரிய பாத்தீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பாங்க? அதெல்லாம் ரொம்ப கேவலமா இல்லையா? சரி, என்னமோ போங்க. இதுல வேற அப்படியே ஆன் த ஸ்பாட்ல கண்டுபிடிப்பு. ஐயா நிறுவனத்தை நடத்துகிறாரு ஐடியல். காசு காரணம் என்ன? காசு, பணம், துட்டு, மணி. இப்ப மேடைக்கு வந்தார்ல ஐயா, நம்ம எல்லாரையும் கௌரவிக்கிறதுக்கு ஒரு சூட்கேஸ் நிறைய பணத்தையா கொண்டு வந்தாரு? இல்ல, அவங்க மனைவி என்கின்ற சொந்தத்தை மேடையில ஏத்தினாரியா? பணம் பின்னால் இருக்கும், சொந்தம் தான் என்னைக்கும் முன்னால் இருக்கும் என்று இன்னைக்கு ஐயா தீர்ப்புக்கு உதவியா இருக்காங்க. அப்படின்னா 100 கடாய் தருவாங்கன்னு அர்த்தம். உடன்குடி கருப்பட்டியும் கிடைக்கும் என்று வழக்கறிஞர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவரு இன்னொரு விஷயம் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. கை இல்லாத மனிதன் உண்டு, கால் இல்லாத மனிதன் உண்டு, வயிறு இல்லாத மனிதன் உண்டா? இதெல்லாம் நீங்க எந்த ஆராய்ச்சி நிறுவனத்துல இருந்து கண்டுபிடிச்சீங்க? நான் கேக்குறையா, மனசு இல்லாத மனுஷன் உண்டாங்கய்யா? இல்ல. வயிற்றுல பசியோடு உறங்குகிற
யாரோ தெருவுல கிடக்கிறவனை கூட அள்ளி எடுத்து வந்து எந்த தேசத்திலோ பிறந்து இந்த நாட்டுக்கு வந்து அன்னை தெரசா என்கின்ற ஒரு தேவதை ஆதரித்தார்களே, அரவணைத்தார்களே. யாரோ ஒருத்தருடைய பசி அந்த அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சது? கல்கத்தா வீதியில ஒருத்தர் சுருண்டு விழுந்து கிடக்குறாரு. அவர் அள்ளி ஆட்டோல வச்சு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாங்க. எல்லா வைத்தியமும் பாக்குறாங்க. அவர் கண் முழிச்சு பாக்குறாரு. ஐயா நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு. உங்களை இந்த அம்மா தான் காப்பாத்தினாங்கன்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு, நான் 15 வருஷமா காளி கோவிலில் பூசாரியாக இருக்கிறேன். இத்தனை வருஷமா எனக்கு காட்சி தராத காளி இன்றைக்குத்தான் என் கண் முன்னால் நிற்கிறாள் என்று அவர் சொன்னார் என்றால், இந்த ஜாதி சமய வேறுபாடுகளை எல்லாம் கடந்து அன்பு என்கின்ற சொந்தம் அங்க நிலைச்சு நிக்குதா இல்லையா? இவருக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மேக்கப்லயே தான் குறி. ஏதோ ஒரு நாள் பார்த்ததுக்கு இந்த பாடாமா, அதையே எங்களால தாங்க முடியல. இதுல இவருக்கு சவுண்ட் என்ன பிடிக்குமா? இசை. இவருக்கு பிடிச்ச இசை இந்த ஏடிஎம் கார்டை சொருனோடனே சிக்கு 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 சிக்குன்னு ஒரு சத்தம் வருதும்ல, அதுதான் அவருக்கு பிடிக்குமா. ஆனா கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே அண்ணே அந்த பாட்டு போடுங்க, அதுல பாட்டு வருது, எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள் அப்படின்னு ஒரு பாட்டு. உன்னை ஒரு சவுண்ட கூட்டி வைங்க அப்படிங்கிறார். இவர் ஜோலி வேலைதான் இவருக்கு. அநியாயம். அப்படியே ஊருக்கு பள்ளிக்கூடத்துக்கு பாடம் நடத்துறத தவிர எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கிறாரு இவரு. நான் கேக்குறேன், ஒரு நாள் தலைவலியா இருக்குது, கட்டில் அப்படியே படுத்து ஒரு நல்ல பாட்டு கேட்கணும்னு நினைக்கும் போது, அம்மா பாட்டு போடு. மக வந்து மொபைல் போன்ல அப்படியே ஆன் பண்றாங்க. சிக்கு 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 இப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு அர்த்தம் திருத்தமா பேசுங்களேன். இப்படி கொலவெறியா நீங்க பேசவே கூடாது. நடுவர் அவர்களே, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கடாய் இருந்தாதான் அவங்க மனைவி அவங்கள வரவேற்பாங்களாம். கடாய் இல்லைன்னா வெட்டி விட்டுருவாங்களா? மனைவிங்கிறவங்க, அவங்க மனைவி ரொம்ப அன்பானவங்க. இவர் ஒரு நாள் காசு தொலைச்சிட்டார் சார். சம்பளம் அப்ப எல்லாம் ஏடிஎம் இல்லாம சம்பளம் கையில வாங்கிட்டு போவாங்கல்ல, அன்னைக்கு அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டே போனார். இவர் சாதாரணமா முழிச்சாலே பார்க்க முடியாது. திருன்னு முழிச்சிட்டு போயிருக்கிறாரு. அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? இவரே சொன்னது நடுவர் அவர்களே. ஆனா ஏன் இப்படி இருக்கீங்க? இல்லம்மா, ஒரு மாசம் உழைச்ச பணம் போயிடுச்சு. ஒரு மாசம் பணம் தான் போனா போயிட்டு போகுது. நீங்க பத்திரமா வந்திருக்கீங்கல்ல, அது போதியா, வந்து உட்காருங்கன்னு சொன்னாங்களே. அந்த அன்பான சொந்தம் நாங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. அந்த நன்றி கூட, நன்றி விசுவாசம் எதுவுமே இல்ல. என்னத்துக்கு தான் அவங்க வந்தாங்க? பக்கத்துல உள்ளவருக்கு ஐடியா. ஓகே, ஐடியா மணி இவர் தான். இவர்கிட்ட கேட்டு வந்து அவர் வேற வந்து பேசுவாரு. ஒரு கொடுமையவே தாங்க முடியல சார். பணத்தை வைத்து எல்லாத்தையுமே நீங்க வந்து எடை போடவே முடியாது. தென்காசிக்கு பக்கத்துலங்கயா ஒரு சின்ன தட்டுக்கடை, கணவனும் மனைவியும் மட்டுமே நடத்துவாங்கல்ல நிறைய கடைகள், சின்னதா தட்டுக்கடை. ஒரு நாள் நாங்க சாப்பிட போயிருக்கிறோம். எங்க பக்கத்துல ஒரு கணவன் மனைவி, ஒரு சின்ன பாப்பா, அவங்களுடைய குழந்தை, 3 பேரும் சாப்பிட்டுட்டு போய் பில்லு அந்த மனிதர் சொல்றாரு. நான் வந்து ஒரு 4 தோசை, என் மனைவி 2 இட்லி, பாப்பா வந்து ஒரு தோசை அப்படின்னாரு. அவர் பில்லு போட்டு கொடுக்குறாரு. இவர் செக் பண்ணிட்டு, பாப்பா சாப்பிட்டதை நீங்க எழுதலையே அப்படின்னாரு. நான் பார்த்தேன் அந்த சம்பவத்தை. அந்த மனிதர், சாதாரண தட்டுக்கடை நடத்துற அந்த மனிதர் சொன்னார், விடுங்க, அந்த பச்சை பிள்ளை என்னத்தை சாப்பிட போகுது, அந்த பிள்ளை சாப்பிட்ட பணத்தை எல்லாம் வாங்கி நான் என்ன மாளிகையா கட்ட போறேன், குழந்தை தானுங்க, சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு போகட்டுமே என்று சொல்லக்கூடிய மனித நேயம் நிறைந்த மனிதர்கள் தான் இன்றைக்கு அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நடுவர்களே. இல்லன்னு நீங்க மறுக்க முடியுமா? உங்களை மாதிரி ஒரு பெரிய பேரறிஞர் சொற்பொழிவு ஆத்திக்கிட்டு இருந்தாராயா. சைட்ல ஒரு பொண்ணு, 8 வயசு பொண்ணு, ஒரு 3 வயசு தம்பியை இடுப்புல வச்சுக்கிட்டு 2 மணி நேரம் அந்த சொற்பொழிவா கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அந்த அறிஞர் இறங்கி போகும்போது, இங்க வா பாப்பா, 2 மணி நேரம் நீ அந்த பிள்ளையை தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தியே, அது கனமா இல்லையா, அது வெயிட்டா இல்லையா, அது உனக்கு பாரமா இல்லையான்னு கேட்டிருக்கிறாரு. அந்த பிள்ளை சிரிச்சுக்கிட்டே சொல்லிருக்கு, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, இது என்ன பாரமா, இது என் தம்பி இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்கின்ற அந்த சொந்த பந்தத்துக்கு நடுவில் நீங்க எதையுமே பக்கத்துல கொண்டு வர முடியாது நடுவர்களே. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். வட இந்தியால லதா பகவான் கரேன்னு ஒரு அம்மா, அவங்க கணவருக்கு 65 வயசு ஆயிடுச்சு. அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம். திடீர்னு ரொம்ப உடம்பு முடியலன்னு அவங்களை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் பக்கத்துல அவர் உடம்புக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு வேணும். இவங்க ஏழ்மையான குடும்பம், கையில காசு இல்ல. காலையில இருந்து அலைஞ்சி கணவரை அட்மிட் பண்ணிட்டு ஒரு டீ வடை சாப்பிடுவோன்னு வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. அந்த வடை இருந்த பேப்பர்ல ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, 2 நாள் கழிச்சு அங்க ஒரு மாரத்தான் போட்டி நடக்குது, அதுல முதல் பரிசு வாங்குறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு அப்படின்னு போட்டிருந்தாங்க.
கொஞ்சம் கூட தன் உடல்நிலையை பத்தி யோசிக்கல, இந்த மாரத்தான் போட்டி எப்படி இருக்குன்னு கூட யோசிக்கல. தன் கணவன் மேல வச்சிருக்கிற அன்பை மட்டுமே மையமாக கொண்டு அந்த அம்மா போட்டியில கலந்துகிட்டாங்க. முதல் பரிசு வாங்கினார்கள், தன் கணவனை காப்பாற்றினார்கள் என்பது நடந்த சம்பவம். நடுவர் அவர்களே, அந்த சொந்த பந்தம் காட்டுகிற அன்புக்கு ஈடாக நீங்க எதை கொண்டு வந்து நிறுத்த முடியும்? ஐயா, 2 மாசம் முன்னாடி நடந்த சம்பவங்கய்யா. சொல்லுங்க. அர்ஜென்டினான்னு ஒரு நாடு, ஃபெரேரா அப்படின்னு ஒரு அம்மா பைக்ல போயிட்டு இருந்தாங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகி பயங்கரமா தலையில அடிபட்டு ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாங்க. கோமோ ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மாசம் எந்த அசைவும் இல்ல, கோமாலே இருக்கிறாங்க. டாக்டர் அந்த கணவரை கூப்பிட்டு சொன்னாரு, அவ்வளவுதான், இனிமே மூளைச்சாவு கிட்டத்தட்ட அடைஞ்சிட்டாங்க. நீங்க இப்பவுமே கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா ஏதாவது மத்தவங்களுக்கு இந்த உறுப்புகளை எல்லாம் தானமா கொடுக்கலாம், நீங்க ஒரு முடிவுக்கு வாங்கினோடனே சரிங்க ஒரு 2 நாள்ல முடிவுக்கு வந்துருவோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். கடைசி அம்மாவை பார்க்கட்டும்னு வீட்டுல இருக்கிற குழந்தைகளை கூட்டு வந்தாங்க. கடைசி குழந்தைக்கு 2 வயசுங்க. அப்ப வரைக்கும் அவங்க அம்மா கிட்ட தாய்ப்பால் குடி மறக்காத பிள்ளை அந்த பிள்ளை. அம்மா கோமால கிடக்குறாங்க. அம்மாவை பார்த்த உடனே ஏதோ தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சு அப்படியே தட்டி எழுப்பி அம்மா பசிக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே அத்தனை நாள் கோமாவில் கிடந்த அந்த தாய் படக்குன்னு எந்திரிச்சு அந்த குழந்தையை வாரி அணைத்து தாய்ப்பால் கொடுத்து விட்டு மறுபடியும் கோமாவுக்கு போனார்கள் என்று அந்த மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் ஒரு தாயின் அன்பை விடவாங்க உங்க சொத்து 10 சமமானது? யோசிச்சு பாருங்க. அன்பான ஒரு அண்ணன், பணம் கூடங்க செல்லாம போயிரு நடுவர் அவர்களே. திடீர்னு நம்ம வச்சிருந்தா 500 ரூபாய் 1000 ரூபாய் காணாம போச்சுல, செல்லாம போச்சுல. உறவு என்னைக்காவது செல்லாம போகுமா? இனிமே உங்க சித்தப்பா இவர் கிடையாது, ஆளு வச்சுக்கிட்டு அலையுது, வச்சுக்கிட்டு இனிமே இவங்க உங்க அத்தை கிடையாது, இனிமே இது உங்க தங்கச்சி கிடையாது, இவங்க எல்லாம் செல்லாம போயிட்டாங்க, இதுக்கு பதிலா நாங்க வேற அக்கா தங்கச்சி தருவோம்னு சொல்றாங்க. இல்ல, சொத்து வந்து மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் சொந்தம் மட்டும்தான் நிலையானதாக இருக்கும் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பயங்கரமா பேசியிருக்காங்க நடுவர் அவர்களே. ஒரு மனிதன் சொத்து சுகத்தை எல்லாம் இழந்துட்டான்னு வைங்களேன், அவனை நம்ம என்ன சொல்லுவோம்? சொத்து சுகமே இல்லாத மனிதனை ஏழைன்னு சொல்லுவோம். ஆனா சொந்த பந்தமே ஒருத்தனுக்கு இல்லைங்க, அவனை என்ன சொல்லுவோம்? அனாதை என்று சொல்லுவோம். ஏழை என்கின்ற வார்த்தையை விட அனாதை என்கின்ற வார்த்தை வலி மிகுந்தது. பணத்தை என்னைக்கு வேணா சேர்த்துக்கலாம், ஆனால் கூட இருக்கிற சொந்த பந்தங்கள் தான் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் வருவார்கள் என்கின்ற காரணத்தினால் சொத்து பத்தை விட சொந்த பந்தங்கள் தான் நமக்கு எப்போதும் அன்பையும் மகிழ்ச்சியையும் நிறைவையும் தருவார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. காசு இல்லைன்னா நம்மளை வந்து ரொம்ப ஒண்ணுமில்லாத வெறும் பையன், ரொம்ப சாதாரணமா சொல்றது வெறும் பையன். ஆனா நமக்கு ஆள் பலம் இல்லைன்னு வச்சுக்க, சொந்தம் இல்லைன்னா அதுகளு அனாதி கழுத. அது யாரு கழுதின்னு சொல்ல முடியாது, அனாதி. அப்படின்னா கடவுள் ஒருத்தன் தான் அனாதி, ஒரு அனாதியான ஆளு. அந்த கடவுளோட சேர்த்துருவாங்க நம்மளையும், ஒண்ணும் இல்லை அனாதியா போயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நாதி இல்லாம போயிடுவோம்யா. இந்த செய்தி சொல்ற விலை கிடைச்சாயா அவங்களுக்கு? எவ்வளவு தெளிவா பேசியிருக்காங்க. நீங்க நேரம் பஸ்ஸில் போறவங்கள கார் ட்ரெயின்ல போறவங்களையும் பார்த்துக்கிட்டே திட்டுறீங்க, அது பிரயோஜனப்படாது. மகிழ்ச்சி எங்க இருந்து வருமையா? அதை சொல்லுங்கய்யா. எங்கெங்க என்ன வருமா? அது அர்ஜென்டினா. இங்க கிடையாது, அர்ஜென்டினால இல்ல வட இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருந்து செய்திகளை கொண்டு வந்திருக்காங்க பாருங்களேன். இவ்வளவெல்லாம் இருக்குது. சொந்த பந்தத்துக்கு காசுக்கு என்ன இருக்கு? வாங்க, இது கருணாநிதி அவங்க வாங்க. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தமிழறிஞர் ஐயா அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, இந்த நிகழ்வை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற சூரியன் எஃப்எம் அன்பர்களே, ஐடியல் நிறுவனத்தை சார்ந்த ஐயா அவர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே,
உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். சகோதரி வடநாடு, அர்ஜென்டினா அங்கெல்லாம் போய் ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. காரணம் வேற ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பண பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்ல. அதனாலதான் இப்படி பேசினாங்க. இல்லாட்டா வேற மாதிரி இருந்திருக்கு பேச்சு. கொஞ்சம் பண பிரச்சனை. பண பிரச்சனைகள் இப்படித்தான் வரும். அழகா தொடங்கினாங்க. தொடங்கும் போதே பிரச்சனைகளை நாங்கெல்லாம் மேக்கப் போடுறோம். பணம் இருந்தா ஏங்க மேக்கப் போடணும் பிரச்சனைக்கு? உங்க வீட்டு பிரச்சனைக்கு நீங்க மேக்கப் போடுறீங்கனாலே உங்க கையில பணம் இல்லைன்னு தானே அர்த்தம். அதுதானே மேக்கப் போடுறீங்க. அது இருந்தா மேக்கப் போட வேண்டிய அவசியம் வராது. அது வேற. தட்டு கடையில அந்த பிள்ளைக்கெல்லாம் சும்மா சாப்பாடு கொடுத்தா கரெக்ட் ஒத்துக்கிறேன். ரிலையன்ஸுக்குள்ள போயிட்டு வாங்க ஒரு சாக்லேட் வாங்கிட்டு பைசா கொடுக்காம வாங்க பார்ப்போம். பார் தடுத்துரும். விளைவிடாது பிள்ளைய. பணம் இல்லாம எதுவும் நடக்காது. நடுறவர்களே, தாயின் அன்பை சொன்னார்கள், உண்மைதான். ஆனா அந்த தாயை நான் அன்போடு பார்ப்பதற்கு பணம் வேணும்ல. பட்டினி போட்ட பார்ப்பேன். தாயை நான் அன்போடு பார்ப்பதற்கு பணம் வேணும். நடுவர்களே, அனாதைங்களாம் சொல்லிட்டு போனாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. 2 கோடி ரூபாய் வாங்கி உங்க கையில வைங்க. ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வருவாங்க. நான் தான் உங்க சித்தப்பாடா, உங்க அப்பா இருந்த சமயத்துல அவருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி வருவாங்க. பணம் உறவுகளை நம்மோடு கூட சேர்க்கும் நடுவர்களே. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. திருநெல்வேலி பக்கம் ஒரு நாள் பாக்கெட் நிறைய 10,000 ரூபா அப்படி வெளியே தெரியும்படியே வச்சிருந்தேன். வெள்ளை சட்டை 2000 ரூபா நோட்டா கத்தையா இருக்குது. அப்படி இருக்குதியா. இந்த ஜங்ஷன்ல நின்றுட்டு வழி கேட்டுட்டு இருக்கேன். எங்க இந்த திருநெல்வேலிக்கு அதுல இருந்து திருச்செந்தூர் போற ரூட்டு காட்டியிருப்பானே. ஏயா இப்படித்தானே அப்படிங்கிறேன். நான் சொல்றேன், ஏன் ஒரு 2 கிலோமீட்டர் தானே இருக்கும் அப்படிங்கிறேன். அப்ப உண்மையிலே அதுக்கு கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர். இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளவுதானே அப்படின்னு நான் கேட்கிறேன். கூடியிருந்த ஆளுங்க சொல்றானுங்க, அவரு சொல்றதான் ஏன் கரெக்ட், 30 கிலோமீட்டர் இல்ல, அண்ணாச்சி சொல்றதுதான் கரெக்ட், 2 கிலோமீட்டர் தான். என்ன பேச வச்சது எது? பாக்கெட்ல இருந்த 2000 ரூபாய் நோட்டு வழியவே மாத்தி விட்டு நடுவார்களே ரூபாய். கண்ணாடி முன்ன நின்னா மகிழ்ச்சிங்களே. நானும் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னேன். அப்பந்தான் இந்த நரமுடியெல்லாம் தெரியுது. மகிழ்ச்சி இல்ல. எப்பாய பின்னாடி இருந்து பாத்துட்டு சொன்னா, எப்பா நரமுடிக்கே இப்படி சொன்னா என் தலைக்கு நான் என்ன ஆகுறது? அவன் அங்கிட்ட இருந்து பின்னாடி இருந்து என் பையன் கண்ணாடியில பாத்துட்டு சொல்றான், ஊர்ல எல்லாம் அறக்கிழவைங்கிறாய உன்னைய. ஏன் அறக்கிழவனா? என்னையா நிறைச்சு அறக்கிழவனா? கடைசியில வேற என்ன, ஒரு 2000 சில்லற ரூபாய் செலவு பண்ணையா, கருகருன்னு ஆக்கி விட்டாங்க முடிய. என் மகிழ்ச்சி எப்படி இருக்கு? அப்படியே துள்ளி குதிக்கிறான். எங்க அப்பா ஹீரோ மாதிரி இருக்கிறாருங்கிற. 2000 ரூபாய் வீட்டுக்குள்ள மகிழ்ச்சியை கொண்டு வர நடுவர்களே. அதுதான் பணத்தினுடைய சிறப்பு. அதுதான் சொந்தம். என்ன செய்யும். எங்க உடம்பு சரியில்லாம ஆயிப்போச்சு ஒரு 2-3 நாளா. அப்ப பக்கத்து வீட்டுல 2 பேர் பேசிக்கிறாங்க, ஏக்கா இந்த அண்ணாச்சிக்கு உடம்பு சரியில்லையே, இப்ப எப்படி இருக்கிறாரு? இப்ப இந்த அம்பி எழிஞ்சு காப்பி போட்டு தர லெவலுக்கு முன்னேறி இருக்காரு, அந்த அளவுல தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்குது. சொந்த பந்த நார்வேல நடந்த உண்மையான சம்பவம் நடுவர்களே. பொண்ணு கேட்டு ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க. 4-5 பேர் பார்த்து, நம்ம ஆளு கடையிலே மறிச்சிட்டான். சொந்தக்காரங்க சித்தப்ப, எங்க போறிய? நம்ம சுப்பண்ண வீட்டுல போய் மாப்பிள்ளை பார்க்க போறான். போகாதே, பையனுக்கு சம்பளம் கிடையாது, வேலை கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது. ஆனா அவ்வளவும் பொய். சொந்தக்காரர்கள் சுத்தி பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தையே நடக்க விடாம பண்ணிடுவார்கள் என்பதுதான் நிதர்சனம். அதுக்கு ஒரு பிளெக்ஸே வச்சாங்க எங்க ஊர்ல. இன்னொரு பெரிய காமெடி பாத்தீங்கன்னா, எல்லா மாவட்டத்துல எங்க ஊரை எங்க நாகர்கோவில தேடி பொண்ணு பார்க்க வராங்க. ரொம்ப நாள் எனக்கு விவரம் புரியல. என்னடான்னு கடைசி ஆரம்பிச்சப்படிதான் தெரியுது, எல்லா ஊர்லயும் பவுன்ல நகை போடுவாங்க. எங்க ஊர்ல மட்டும்தான் கிலோ கணக்குல நட போடுவோம். 1 கிலோ 2 கிலோடு போடுவோம். நாங்களும் முயற்சி பண்ணி பார்த்தோம். ஏன் சொந்த பந்தத்தை எல்லாம் விட்டுவிட்டு அங்கேயே வர்றீங்க? அப்ப எங்க பணம் கிடைக்குமோ அங்கதானே வர்றீங்க. இதுதானே இன்னைக்கு காலமா இருக்குது. ஏதோ சனி பயிற்சிங்கிறாங்க இப்பெல்லாம். எங்க வீட்டுல அவ சொல்றா, ஊர் உலகத்துல எங்கெல்லாமோ சனி பயிறுது, நம்ம வீட்டுல மட்டும் சனி பயிற்சியே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறான். நம்மளே சொல்ற சொந்த பந்தம் இந்த மாதிரி இருக்குங்க நடுவர்களே. என்ன செய்வதற்கு? நாம கல்யாணத்துக்கு நீங்க பெரிய பார்சலை தூக்கிட்டு போங்களேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு ரிசப்ஷனுக்கு போறீங்க, பெரிய பாக்ஸ கொண்டு போனா சந்தோஷம். வாங்க வாங்க அண்ணாச்சி, வாங்க வாங்க, எப்ப வந்தியே அப்படிங்கிறோம்.
அதே போல நம்ம வீட்டுக்கு கல்யாண பத்திரிகை வருதுன்னு வைங்க, பெரிய பத்திரிகையா இருந்தா இந்த கல்யாணத்துக்கு தான் போகணும், அந்த சின்ன பத்திரிகை அங்க தூக்கி வை, பத்திரிகையே இவ்வளவு பிரமாண்டமா அடிச்சிருக்கானோ, சாப்பாடு எப்படி போடுவான்னு நினைக்க, எப்படி ஒரு 10-12 இதெல்லாம் வச்சிருப்பானுவா, வா போய் சாப்பிடுறோம், இப்படித்தானே வரும், இப்படித்தானே எண்ணம் வருகிறது. ஒரு கார்டு நம்மள மதிப்புல காட்டிடுது, ஒரு பத்திரிகை நம்மளுடைய மதிப்பை காட்டுது. நடுவர்களே, பகட்டான ஆடைகள் தான் இன்னைக்கு நம்மை முன்னுக்கு கொண்டு வருமே தவிர நம்முடைய படிப்பு கூட நம்மளை முன்ன கொண்டு வர மாட்டேங்குது. படிப்பு ஒரு பகட்டான ஆடை தான் நம்மை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால், கோடீஸ்வரி நிகழ்ச்சி பாக்குறீங்களாங்க, யாதோ ஒரு புள்ள கோடி அடிச்சா உங்களுக்கு என்ன சந்தோஷம்னு கேட்கேன். ஏன் நம்ம அந்த சீட்ல உட்கார்ந்த மாதிரி ஒரு எண்ணம் வருதுல, எடியா ஒரு கோடி அடிச்சிச்சு, நம்மளும் போனோம், நானும் போனோம். கோடீஸ்வரி நிகழ்ச்சியை கோடி கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, கோடீஸ்வரி நிகழ்ச்சியை பார்த்து தன்னை கோடீஸ்வரியாக நினைக்கிறோமே. வாழ்க்கை அப்படி இல்லை போயிட்டு இருக்குது. இன்னைக்கு என்ன போய் சொல்றது. இந்த கடாயை பத்தி இங்க சொன்னாங்க, நான் உண்மையிலே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போவேன். ஏன்னா அவன் ஏற்கனவே இந்த ஆப்பம் இந்த வீட்டில் கிடக்க தோசைக்கல்ல போட்டு சுட்டு அது வர மாட்டேங்க கொண்டாட மாட்டேன்னு இருக்கா. அதை போட்டு அவ பல நாள் பிரச்சனை வீட்டில் ஓயாம இருந்து, இப்ப இன்னைக்கு இதை பார்த்த உடனே நான் 2 நாள் இல்லாதது நம்ம பிரச்சனை எல்லாம் மறந்து போயிடும். அடே அப்பா, நாளையில இருந்து ஆப்பம் ஐடியா இருந்தாச்சு, சார்பில் அழகா சுடலாமையா. பட்டிமன்றம்னு போனா இப்படிப்பட்ட பட்டிமன்றத்துக்கு போங்க, போனா ஒரு பாத்திரத்தோடி வந்தேன்னா நல்லா இருக்கும், அப்படித்தான் சொல்லுவாங்க. இது சின்ன விஷயங்க. உங்க வீட்டுல தங்க நகையெல்லாம் காணாம போவேண்டாம். சின்ன டம்ளர் பக்கத்து வீட்டு கொடுத்து 2 நாளா வரலன்னு வைங்க, சொந்த பந்தம்லாம் சொன்னீல, பக்கத்து வீட்டுல அக்கா வீடு, சின்ன டம்ளர் அங்க போச்சுன்னு வைங்க, ஏங்க உங்க அக்காளுக்கு மான ரோசம் இருக்கா? ஏன் ஒரு கப்பை வாங்கிட்டு போனால மனுஷி கொண்டு தரணுமா வேண்டாமா? கப்புல என்ன ஒரு பாத்திரத்தை விட மாட்டாங்க இந்த பொம்பளைகளுக்குள்ள. என்ன ஞாபகமோ நமக்கு தெரியாது, வாங்கி கொடுத்த நமக்கு தெரியாது. எத்தனை கப்புனாலும் சரி, கரண்டினாலும் சரி கவனமா வச்சிருப்பாங்க. இந்த ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க சமயத்துல மாத்திட்டு வந்துடும் டிஃபன் பாக்ஸ. எவ கொண்டு போனாலும் தெரியல, ஏம்புள்ள டிஃபன் பாக்ஸா தேடி தேடி வாங்கினோம்ல, அதை கொண்டு போயிட்டாளா, இதை கொண்டு போயிட்டாளா. ஏமா உங்களுக்கு டப்பர் வேற, அங்க பாருங்க அனுபவம் பேசுறது பின்னாடி வந்து டப்பர் வேற. ஏமா ஒரு பாத்திரம் மாறினாருக்கே இந்த சண்டை போடுறீல, இதுல இவங்க தம்பி பாரம் இல்லைன்னு அக்கா இருந்தாளாம். கேட்கேன், தம்பிக்கு ஒரு பொண்டாட்டி வருவாள்ல, அப்ப இது போல நீ தலையில தூக்கி வச்சிருப்பியா? அப்ப தம்பி பாரமாயிரானே, புதுசா ஒரு சொந்தம் வந்த உடனே அவளையும் சேர்த்து சுமக்க வேண்டியதானே? இல்ல, உறவுகள் சேர சேர பாரம் தான். இப்படி சொல்லி பார்ப்போமே. இந்த ஐடியல் இதுக்கு பதில் இந்த உடன்படி சந்திப்பில் ஒரு வயசான பாட்டி இருந்தான்னு வைங்க, எல்லாம் நம்ம வீட்டுல இந்த பிள்ளைங்க சும்மா கிடக்காதுங்க, ஆச்சி ஆச்சின்னு கேட்க, ஆச்சி இல்ல உத்திரி இல்ல, அந்த பாட்டி ஆச்சி வா ஏத்தா வா எங்க வீட்டுல ஒரு மாசத்துக்கு தங்குன்னு அவளை கூட்டிட்டு போனேன்னு வைங்க, வாசக்கதவை திறப்பான்னு நினைக்கிறிய? யார் அது பாட்டி? அம்மா அங்க தீர்த்துல சொன்னாங்கம்மா, இந்த சொந்த எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னாங்க. நீனும் ஆட்சி ஒருத்தர் இல்லைன்னு இந்த பிள்ளைங்க வேற கிளம்பிட்டு கிடக்கு, ஆட்சிக்குள்ள அனுபவம் கிடைக்கட்டும் இந்த கிளவிய கூட்டிட்டு போனா, உங்க அம்மா வேற வீட்டுக்குள்ள ஏத்த மாட்டேன், எங்க இருந்து இந்த கிளவிய பிடிச்சிட்டு வந்தியா? என் கேப்பாளா கேட்க மாட்டானு, எங்க போட்டு சொந்த பந்தம் என்னம்மா நீங்க பேசுறியா? அத வேற எல்லாரும் கருப்பட்டி நான் அண்ணாச்சி உண்மை சத்தியம் பேசுறேன். உடங்குடியில இருந்து உடங்குடி கருப்பட்டி சாமானியப்பட்டவனால இப்ப வாங்க முடியாது, விலை அப்படி எகிரி கிடக்கு, அப்படி எகிரி கிடக்கு. நாகர்கோயில அப்படிதான் உடங்குடி கருப்பட்டின்னு ஒரு கடை வச்சிருந்தான்னா பக்கத்துல போறதுக்கு பயப்படுறோம். ஏன்னா அந்த விலை, அதை வாங்கணும்னா அவ்வளவு விலை கொடுத்துதான் வாங்க வேண்டியது இருக்குது என்றா. ஒரு சாதாரண கருப்பட்டி ஏழைகளின் உணவாக இருந்ததுங்க அந்த கருப்பட்டி. ஏழைகளின் உணவு தினந்தோறும் காலையில கஞ்சியும் ஒரு துண்டு கருப்பட்டியும் தான் உணவு, அப்படித்தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு உங்க பிள்ளைகள்கிட்ட கஞ்சியும் கருப்பட்டியும் கொடுத்து பாருங்க, மூஞ்சில அடிச்சு விடுவேன், எத்து வளர்த்திருக்காங்க பாருங்க. அப்படித்தானே இருக்குது இன்னைக்கு நிலைமை. பணம் இல்லைன்னா என்ன நடுவர்களே, வேற ரொம்ப சிம்பிளா கேட்கேன், கையில செல் வச்சிருக்கல எல்லாரும், மாசம் எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணுதியா? எவ்வளவு ரீசார்ஜ் பண்றேன்னு கேட்க. ரீசார்ஜ் இல்லாம வாழ்க்கை மகிழ்ச்சியா நடந்துருமா? 4 பேர் செல்லு ரீசார்ஜ் பண்ணப்படாது. இன்னைக்கு இப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கேட்கேன், அக்கா அண்ணாச்சி எல்லா மாதிரி கேட்கேன், இந்த மாசத்துக்கு மேல ரீசார்ஜ் பண்ணாதியா? சந்தோஷமா இருக்குமா குடும்பம்? எங்க ஒரு சாதாரண ரீசார்ஜ் பண்ணலைனாலே 300 ரூபாய் 200 ரூபாய், அதுக்கே நம்மால மகிழ்ச்சி இல்லைன்னா எப்படி முடி நடுவர்களே? சொந்த பந்தங்கள் வேணும் வேண்டான்னு சொல்லல, ஆனா அந்த சொந்தம்
நம்மோடு பந்தமா இருக்குன்னா பணம் வேணும். அதுதான் இங்க முக்கியம். அந்த சொந்தங்கள் எல்லாம் நம்மோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்றால் பணம் வேணும். அவங்க மேற்கு வங்காளம் சொன்னாலும் வடநாடு நானும் போவோம்ல, என்கிட்ட பணம் இருக்கு, நானும் வடநாடு போவோம்ல. கண்டிப்பா. மேற்கு வங்காளத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ஒரு அம்மா ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுத்து பாடிட்டு இருக்குது. அந்த அம்மாவுக்கு பேர் ரேணு மண்டல்னு பேர். நல்லா பாடிச்சு. அதே ஒரு தம்பி Facebookல அப்படி பிடிச்சி போட்டு விட்டான், பரவிட்டு. அந்த பாடல் அவ்வளவு இனிமையா இருந்தது, பரவிடுச்சு. அந்த அம்மா ஹிந்தி திரைப்படங்கள்ல பாடல் பாட ஆரம்பிச்சிச்சு. 10 வருடம் அவளை விட்டு விலகிய மகள் இந்த ஸ்டேட்டஸ பார்த்த உடனே அம்மா ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே புள்ள குட்டிகள் எல்லாம் கூட்டி வந்துட்டு, எம்மா என்ன பெத்தவளே, எங்க இருந்த இவ்வளவு நாள் நான் உன்னை தேடுறேன். 10 வருஷம் தேடி இருக்கா, அடுத்த தெருவில் தான் இருந்திருக்கா. அவ அடுத்த தெருவில் தான் இருந்திருக்கா. 10 வருஷம் உன்னை தேடனமா, கிடைக்கலையே, இந்த Facebookல தானே நீ கிடைச்சேன்னு போய் கொண்டாடுனான்னா, ரேணு மண்டலோட அந்த குழந்தைய சேர்த்து வச்சது எதுங்க? பணமும் பவுசும். சொத்த மத்தம் இல்ல, பணம் தான். பணம் பசைன்னு சொல்லி வச்சான் நம்ம ஆளுங்க. பணம்னு பணத்தை பசைன்னு சொல்லி வச்சான், ஒற்ற பசை. இப்படி சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன். சொந்த பந்தங்களுக்கு சொன்னீல, இந்த பிள்ளைகளை கூட்டிட்டு போங்க, உங்க சொந்தக்கார வீட்டுக்கு உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போங்க, இந்த சின்ன பையன் இருப்போம்ல கூட்டிட்டு போங்க. ஒரு பொம்மையை உடைக்க சொல்லணும், நீங்க சொல்லியே கூட்டிட்டு போகணும். ஏல இன்னைக்கு எங்க அக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், அங்க போய் ஒரு பொம்மை நீ உட பாப்பம், சொந்த பந்தம் என்ன ஆகும். அது நீ போதனைக்கு ஒன்னும் சொல்ல மாட்டாவோ. இப்படி கண்ணை உருட்டுவா, இங்க உருட்டுவா, அப்புறம் இப்படி இப்படி பாப்பா, அப்படி பாப்பா, எல்லாம் செய்வா. போன உடனே விழும்பர் பிள்ளையா பெத்து வச்சிருக்காளா, பிள்ளை பிசாச பெத்து வச்சு அது வந்த உடனே ஆசாசையா மலேசியால இருந்து வாங்கிட்டு வந்தனே, போட்டு உடைச்சே. இனி மலேசியாவுக்கு போனா எம்புட்டு செலவாகும் சொந்தம். ஏன் ஒரு மண்ணுல செய்த பொம்மை உடஞ்சு போகுது. அந்த பிள்ளைகள கொஞ்சம் வாழா ராசாயம், எங்க அக்கா பெத்த பாயில என்ன ஒரு அருமையான பிள்ளை, எப்படி உடைச்சிருக்கடா, அப்படி ரசிக்கணும் இல்லையா? இல்லையே, அவ பிள்ளை புடைச்சின்னு வைங்க. இந்த பொருட்களே இப்படித்தான், வைக்கிற இடத்துல ஒழுங்காக இருக்க, தொட்ட உடனே கீழே அவ மகன் உடைச்சா, நம்ம பிள்ளை உடைச்சா. இப்படி சொல்றோம் என்று சொன்னால் சொந்த பந்தங்களுக்கு இடையில பிரிவினைகள் வந்து விட்டது. தான் யான் எனது என்கிற நிலைமை வந்துட்டது. அதனால சொந்தங்கள் வேணும் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் பணம் இருந்தால்தான் 1000 சொந்தங்கள் உங்கள் வீடு தேடி வரும். உங்களுக்கு ஒரு மதிப்பு வேண்டுமானால் பணத்தை பெருக்குங்கள். உங்களுடைய மதிப்பு நீங்கள் சொல்லாமலேயே ஊராருக்கு தெரியும். உங்கள் மதிப்பு இழக்க வேண்டுமானால் பணத்தை இழந்து விடுங்கள். நீங்கள் ஒரு மதிப்பில்லாத பொருளாக ஆகிவிடுவீர்கள். அதனால என்ன சொல்றோம்னா, 50 வயதுக்கு மேல் ஒரு அறிக்கை இது, 50 வயதுக்கு மேல் ஆயுள் கூடணும்னா பணத்தை சம்பாதிங்க, பணத்தை சேர்த்து வைங்கன்னு சொல்றாங்களாம். எனவே பணத்தை சம்பாதிக்க, நல்ல முறையில் பணத்தை நிர்வகிக்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். பணம் இல்லாவிட்டால் சொந்தங்கள் நம்மை விட்டு பிரிந்து விடும். பண நிர்வாகத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். நல்ல வேலை வாய்ப்பை பெற்று எல்லா மக்களும் சுபிட்சமாக பணம் பெற்று வாழ வேண்டும் என்று என்னுடைய குரலை பணத்தின் அதிபதியாக இருந்து வழங்கிய ஸ்ரீலட்சுமி, இந்த சவுண்ட் பேசுற மைக்கு பேரே லட்சுமி தான், ஸ்ரீலட்சுமி வாயிலாக அனைவருக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொளுத்தி விட்டாரியா, ஒரே ஒரு விஷயத்தான் போட்டார் சரியா. நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளை கூட்டிட்டு போங்க, சொந்தம் எப்படி மகிழ்ச்சியா இருக்கும்னு தெரிஞ்சு போகும். இதுகளெல்லாம் இங்க வரலைன்னு யாரும் அழுதான்னு வா, கூப்பிட்டோமா உசுரெடுக்கிறதுக்குனே வருதுங்க, பெத்து வச்சிருக்காங்க பாருன்னு. அப்படி ஆரம்பிச்சா என்னையா ஆகும் சொந்தம், எந்தையா மகிழ்ச்சி இருக்குன்னு சரியான பிடி பிடிச்சிட்டார். இது கிடுக்கு பிடி, இதுல எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். பாவம் நம்ம அட்வொகேட் என்ன பாடுபட போறாங்களோ. வாங்க.